அதை எடுத்து படிமா, அதுதாம்மா மத்தேயு 3:19மா. இல்லை 16 படிங்க. அப்போ 16. ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது என்ன சத்தம் கேட்டது மாதிரி, இவர் என்னுடைய நேசகுமாரன். அப்போ நம்மெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு யாருடைய பிள்ளைகள் ஆயிட்டான்? ஏசாமியினுடைய பிள்ளைகள் ஆயிட்டான். அது ஒத்துக்கிறீங்களா? எல்லாரும் யாருடைய பிள்ளைகள் ஆயிட்டான்? ஏசாமியினுடைய பிள்ளைகள் ஆயிட்டோம். அப்போது ஏசாமி பிள்ளைகளானதும் ஞானஸ்தானம் எடுத்த உடனே பிசாசானவன் என்ன பண்ணுறான்? ஆனால் அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அங்கே எத்தனை நாள் உபவாசம் இருந்திருக்காரு? 40 நாள் உபவாசம் இருக்கிறார். 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு என்ன உண்டாயிற்று? அவருக்கு பசி உண்டாயிற்று. அந்த பசி இப்போ நீங்கள் கூட உங்களை நான் என்ன சொல்கிறேன், இந்த 40 நாளில் என்ன இருக்கணுன்ற உபவாசம் இருக்கணும். உபவாசம்னா அர்த்தம் என்னென்ன தெரியுமா? கடவுளோடு கூட இருக்குது. உபவாசம், உபனா உபதேசம். இப்போ நான் சொல்கிறது என்ன உங்களுக்கு? இதான் உபதேசம் பண்ணுறேன். இந்த உபதேசத்தில் நமக்கு உபதேசம் பண்ண போகிறவர் யார்? இந்த 40 நாள் உபவாசத்தில் கடவுள் கூட இருக்கிறார். கடவுளுடைய வார்த்தைகளை நம்ம கேட்கணுமா? நீ வார்த்தைகளை கேட்கணுன்னா 3 நாள் நல்லா சாப்பிட்டு 3 வேலையா கடவுள் வார்த்தை ஏறுமா? கடவுள் நினைப்பே வராது. எப்போ கடவுள் நினைப்பு வரும்? சொல்லு, எப்போம்மா கடவுளை நினைக்கிறீங்க? சொல்லுங்க. கஷ்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது, இல்லையா? என் மனுஷனால நமக்கு ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை, இவனை நம்பினேன், இவன் ஏமாற்றிட்டான், ரைட்டாக ஒத்துக்கிறீங்களா? அப்போ தான் என்ன ஆகுது? கடவுள், ஐயா கடவுளே இல்லை ஜெபம் பண்ணுங்க, இந்த ஆபத்து, இந்த வியாதி ரொம்ப நாள் ஆச்சு, அப்போ தான் கடவுளை நினைக்கிறோம் இல்லையாம்மா? அப்போது அதனால தான் கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, கிறிஸ்தவர்களுக்கு உபவாசம் என்பது அது இருக்கணும். இல்லைன்னா நம்ம என்ன ஆக முடியாது? பரிசுத்தமாக ஆக முடியாது. கூட சங்கீதம் 4:4 பாருங்க. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அம்மா சொன்னாங்க, எனக்கு அடிக்கடி கோபம் வருது, மல்லிகாம்மா சொன்னாங்களா, அப்பப்போ கோபம் வருது, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, சாட்சியில் சொன்னாங்க. இப்போது நம்ம சாப்பிடாமல் இருக்கிறது மட்டும் உபவாசம் கிடையாது. சாப்பிடாம அது ஒரு 2 வகையான உபவாசம் இருக்குது. ஒன்று சாப்பிடாம இருக்கலாம். சாப்பிடாம நம்ம 3 வேளையும் சாப்பிடலன்னா நம்ம உயிரோடு இருக்க முடியாது. ஆனால் ஏசாமி எத்தனை நாள் சாப்பிடாம இருந்தாரா? 40 நாள் இரவும் பகலும் சாப்பிடல. கடவுளுடைய மனுஷன் மோசே இருந்திருக்காரு, எலியா இருந்திருக்காங்க, 40 நாள் உபவாசம் இருந்திருக்காங்க. எஸ்டர் ராஜாத்தி கலந்துற உபவாசம் இருந்திருக்காங்க, நினைவே பட்டணத்தில் உபவாசம் இருந்திருக்காங்க. அவங்களாம் சாப்பிட்டு உபவாசம் இல்லை. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? சட்டை துணியெல்லாம் கிழிஞ்ச சட்டை ஆடையை போட்டு சாம்பலை மேலே பூசின்னு கடவுளாண்ட உபவாசம் ஜபம் பண்ணுறாங்க இல்லையா? அப்போது முதல்ல சரீரத்தை நம்ம ஒடுக்கணும். சரீரத்தை ஒடுக்கணும்னா சரீரம் எப்படி நல்லா வந்துடுறான்? நல்லா சாப்பிட்டா நல்லா வரான், கரெக்டா? அப்போ சரீரத்தில் சாப்பாட்டை நம்ம குறைக்கணும். அப்போ தான் இருதயம் என்ன ஆகும்? உன்னுடைய ரத்தத்தில் இருக்கிற அது வேண்டாத தீமையான ஆசைகள் எல்லாம் குறையும். தீமையான ஆசைகள் எல்லாம் குறையும், ரைட்டா? 2 விதமான உபவாசம்.
உபவாசம் என்றால் கடவுளுடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கணும், கடவுள் சொல்லுவதை கேட்கணும். கடவுள் சொல்லுவதை நாம் கேட்கணும்னா நம்ம சந்தோஷமாக 3 வேளை சாப்பிட்டு இருந்தால் கடவுள் சொல்லுறது நம்ம கடவுள் நினைப்பே வராது இல்லையா? பசங்க கூட 3 வேளை நல்லா சாப்பிட்டுங்க படிப்பாங்களா? படித்த உடனே சாப்பிட்ட உடனே என்ன வருது? அதை கரெக்டாக சொல்லிட்டுப்பாரு, சாப்பிட்ட உடனே தூக்கம் வரும். அதனால் பரீட்சை நேரத்தில் எல்லாம் செய்ய மாட்டாங்க. நிறைய சாப்பிடக்கூடாது, நிறைய நல்ல தூங்கி பரீட்சை எழுத முடியுமா? அதுபோல் எதையாவது ஒரு ஒன்றை குறைக்கணும் நம்ம. அப்படி குறைக்கும் பொழுது குறைச்சாதான் கடவுளுடைய பாதத்தில் அவர் சொல்வதை நாம் கேட்க முடியும், அவர் உபதேசத்தை நாம் கேட்க முடியும். இந்த 40 நாளில் இந்த 40 நாளில் கடவுளுக்காக நம்ம என்ன செய்யணுமா? அர்ப்பணிக்கணும். கடவுளுக்கு சொந்தம். இந்த 40 நாளில் நான் என்ன செய்ய மாட்டேன்? புது துணி எடுக்க மாட்டேன், நகை எடுக்க மாட்டேன். வீட்டில் நகை இருந்தால் கூட நான் என்ன செய்ய மாட்டேன்? அதை போட்டு நான் மற்றவர்கள் முன்பாக நான் போக மாட்டேன். ஒரு புது புடவை எடுக்க மாட்டேன், பட்டு புடவை எடுக்க மாட்டேன், பூ வைக்க மாட்டேன். யாருக்காக? கடவுளுக்காக. பூ வச்ச அழகாக தான் இருக்கும். ஆனால் அந்த அழகை யாருக்காக விட்டு கொடுக்க சொல்கிறாரு கடவுள்? இந்த 40 நாளில் ஏன் கடவுள் கஷ்டப்பட்டார்? அவர் வனாந்தரத்தில் இருந்தார், நீயாவது வீட்டில் இருக்க. ஏசாமி எங்கே இருந்தார்? வனாந்தரத்தில் இருந்தார். யாருக்காக? ஒரு மனுஷன் இப்படி தான் வாழணும், அப்படி தான் இருக்கணும். உன்னுடைய பாவங்கள், நீ செய்த பாவங்கள் எல்லாம் என்ன ஆகுது? ஏசாமி பாரத்தின் மேலே பாரம் சிலுவையில் எட்டுமா ஏற்றுச்சு இல்லையா? என்னாவது ஒருவேளை அவன் சாத்தான் என்ன சொல்கிறான்? பிசாசு 40 நாள் ஒரு உபவாசம் இருக்காது. உபவாசம் 40 நாள் இருக்கும்போது என்ன வந்துருக்கு? அவருக்கு பசி வந்துருச்சு. டைம் பார்த்து அடிக்கிறான், பசியாக இருக்கிறாரு. இந்த நேரத்தில் வனாந்தரத்தில் என்ன கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ பிசாசு என்ன சொல்கிறான்? அவரை, நீ தேவனுடைய குமாரனை ஆனால். இப்போ தான் என்ன சத்தம் வந்தது அவருக்கு? ஞானஸ்தானம் பெற்று கரையேறினாரு. கரையேறின உடனே இவர் என்ன பண்ணிட்டான்? ஆவியானவரால் வனாந்தரத்தில் சோதிக்கப்படுறதுக்கு வந்துட்டார். இப்போ யாருடைய குமாரன் ஆகிட்டார்? இப்போ கடவுளுடைய பிள்ளையாகிட்டார். நீ நாங்கள் யாருடைய பிள்ளையாகிட்டோம்? நாமும் கடவுளுடைய பிள்ளைகள். கரெக்டா? அப்போது கடவுளுடைய பிள்ளையாக இருந்தால் இந்த கல்லுகளை என்ன செய்ய சொல்கிறார் அவர்? அப்பமாக்கு. நல்ல பசி. நாமும் பசியாக இருப்போம். பசி நேரத்தில் சாப்பாடு இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? போய் ஹோட்டலில் வாங்கி வரணும். யாராவது போய் வாங்கிட்டு வருவாங்களா? இல்லை நாம போய் சாப்பிட்ணும் இல்லையா? அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்வோங்க? நம்ம பசி வந்துட்டா என்ன ஆகிடுமா? பசி வந்தால் என்ன இப்போ என்ன பறந்து போகுமா? பறந்து போகுமா? படினாலும் படிக்க மாட்டான் பையன். அந்த வேலையை செய்யனாலும் செய்ய மாட்டான். இங்கே வாங்கினா கூட வரமாட்டான். அவன் பசின்னா வயிற்ற கிண்டுவான். சில பையனுங்க சீக்கிரம் போடுங்க பசி சாப்பாடுங்க. கரெக்டா? ஆனாலும் ஒரு மனுஷன் தண்ணி குடிக்காம எத்தனை நாள் இருக்கலாமா? தண்ணியே குடிக்காம எத்தனை நாள் இருக்கலாம்? 3 நாள் உயிரோடு இருக்கலாம். தண்ணியே குடிக்காம நீங்கள் தண்ணி குடிச்சுருவீங்க. நிறைய இடங்களில் பேப்பரில் பார்க்குறோம், ஒரு சுரங்கம் அப்படியே இடிஞ்சு போயிடுச்சு. வேலை செய்கிற ஆளெல்லாம் என்ன ஆகிட்டான்? சுரங்கத்தில் பூமி கடியில் மாட்டிட்டான். ஜனங்க ஆளுங்க போய் தேடுறாங்க, எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியல. நிறைய பேர் பேப்பர் படிச்சிங்களா? பாரு, சுரங்கத்தில் நிலக்கரி இருக்கிற சுரங்கத்தில் தெலுங்கானா ஆந்திராவுக்கு பக்கத்தில் அது பூமியில் போய் எடுக்கும்போது திடீர்னு மண் சரிஞ்சு போச்சு. அங்கங்கே இப்போ ரோட்டில் நம்மனா எல்லாம் தெரியுது. பூமி கடியில் போய் மாட்டினா என்ன மாதிரி செய்யுது? எத்தனை நாளுக்கு அப்புறம் 4-5 பேரை டெட் பாடி எடுத்தாங்க. அதில் சில உயிரோடு இருந்திருக்கிறான். அதுபோல் தண்ணி குடிக்காமல் அவனுக்கு என்ன கற்றுக்குவோம்? சாப்பாடே கடிச்சிருக்காரு. 3 நாள் தண்ணி குடிக்காமல் இருக்கலாமா? 3 நாள் தண்ணி குடிக்காமல் இருக்கலாம். ஒரு வேளை சாப்பிடாம நம்ம இருக்கலாம். ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றோம். எத்தனை வேளை சாப்பிடாமல் இருக்கலாம்? நம்ம ஒரு வேளை சாப்பிடாமல் இருக்கலாம் இல்லையா? ஆனால் ஏசாமி எத்தனை நாள் இருந்திருக்காரு? 40 நாள். எலியா கூட 40 நாள் நடந்த மலை மேலே நடந்து போயிருக்காரு. மலை மேலே என்ன இருக்க போகுது? ஏதோ பழம் அது இதுதான் இருக்கும். 40 நாள் நடந்து போயிருக்காரு. அப்போ கடவுளுடைய மகிமை. இப்போது யார் இவரை ஏசாமியை கூட்டம் வந்து? முதல் வசனம் என்ன சொல்லுது? 2வது லைன் பாருங்கள்.
அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு யாரால் கொண்டு போகப்பட்டார்? ஆவியானவர். உனக்கு எனக்கு கூட ஆவியானவர் நம்ம கூட இருந்தால் நாம் என்ன செய்யலாம்? சாப்பிடாம கடவுளுக்காக உபவாசம் இருக்கலாம். ஒத்துக்கிறீங்களம்மா? நீயே இருக்க முடியாது. உபவாசம்னா ஜபம் கூட இருக்கணும். கடவுளே, நான் இந்த உபவாச நாட்கள் நீர் உபவாசம் இருந்து நானும் உபவாசம் இருக்கிறேன். எனக்கு உபவாசம் இருப்பதற்கு பலத்தை கொடுங்க, சக்தியை கொடுங்க. இந்த 40 நாள் தான், வருஷமெல்லாம் இருக்க சொல்ல. குரல் உன்னால் சிக்கா இருந்தால் யாதேஸ்வர உபவாசம் இருக்க வேண்டாம் இல்லையா? ஏன்னா அந்த கொரோனா காலம் வந்தது இல்லையா? கொரோனாவில் என்ன செய்தாங்க? கொரோனாவில் ஒரு வீட்டில் கொரோனா வருதுன்னு தெரிஞ்சால் உடனே என்ன பண்ணாங்கனால கரெக்டாக சொல்லிச்சு. அதான் குவாரண்டைன் இருந்தாங்க, தனிமைப்படுத்திட்டாங்க. அதே தான் இந்த உபவாசம். உபவாசத்துக்கு அர்த்தம் என்ன? நம்மை நாமே தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். உலகம் கோணலும் மாணலுமா இருக்கும். பிலிப்பியர் 2:14 பாருங்கம்மா. பிலிப்பியர் 2:14. உலகம் எப்படி இருக்கிறது? நான் 10 நிமிஷம் தான் முடிச்சுக்கோம். 10 நிமிஷம் ஆச்சு நான் சொல்லி. நல்ல வேலை டைமு வாழ்க்கலாக்க கொடுத்தீங்க. பிலிப்பியர் 2:15 படிமா. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் மத்தியிலே குற்றமற்றவர்களும் மாசற்றவர்களுமாய் பிள்ளைகளாக இருக்கணும். மாமன்னம் இந்த உலகம் எப்படி இருக்குதா? கோணலாக இருக்கும், மாணலாக இருக்கும். இல்லை, இந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த உலகத்தில் நம்ம என்ன பண்ணிக்கணும்? குவாரண்டைன் பண்ணிக்கணும். இந்த உலகத்தை ஞாயிற்றுக்கிழமை, இந்த சண்டேக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சண்டேவை கான்சென்ட்ரேட்டட் டே, பரிசுத்தமாக்கப்பட்ட நாள். ஞாயிற்றுக்கிழமை என்ன பேர் இதுக்கு? பரிசுத்தமாக்கப்பட்ட 7 நாள். 7 நாளில் நம்ம ஒரு நாள் என்ன பண்ணிட்டோம்? கடவுள் பரிசுத்தமாக்கிட்டார். 40 நாள் இருக்கு. இந்த 40 நாளில் நம்ம என்ன பண்ணிக்கணும்? நம்ம குவாரண்டைன் பண்ணிக்கணும். கடவுளுக்காக நம்மை மற்ற தீமையான காரியங்கள் நம்ம உள்ளே வரக்கூடாது. நம்ம மற்றவர்களுக்கு சோதனையாக இருக்கக்கூடாது. நீ நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு எல்லாம் பூ வச்சுக்கிட்டு காதில் இருந்து ஜிம்மிக்கு அந்த கம்மலெல்லாம் போட்டுக்கணும். பசங்க மத்தியில் போனால் அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த ஜிம்மிக்கு நல்லா இருக்கு, இது எங்கே வாங்கினேன் கேட்குறாங்களா இல்லையா? இந்த கம்மல் நல்லா, இந்த மாடல் நல்லா இருக்கு. அவங்க மனசில் என்ன, நாமும் ஒன்று வாங்கணும். இல்லை, நேரம் போகுது. கடவுள் இந்த நாளில் அதையெல்லாம் மூட்டை கட்டி வைக்கின்றார். நகை வாங்குறது, வீட்டில் ஃபங்க்ஷன் கூட வைக்கக்கூடாது, கல்யாணம் கூட பண்ண மாட்டாங்க, நல்ல விருந்து கூட வைக்க மாட்டாங்க, நல்ல சிக்கன் மட்டன் கூட சாப்பிட மாட்டாங்க. நிறைய கிறிஸ்தவர்கள் கடவுளுக்காக நீ 4 கிறிஸ்தவர்கள் வந்தாச்சுன்னா நீ இதையெல்லாம் செய்தால் தான் உன்னால் என்ன ஆக முடியும்? நீ நல்லவனாக இருக்க முடியும், கடவுளுக்கு பிரியமானவனாக இருக்க முடியும். 3 நாளைக்கு நான் நல்லா சாப்பிட்டு இருப்பேன், கடவுள் எனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவார். எப்படி ஹெல்ப் பண்ணுவார்? நீ கடவுளே நினைக்க முடியாது. உன் இருதயத்தில் கடவுள் நினைப்பே வராது உனக்கு இல்லையா? கடவுளோடு இந்த நாட்களில், உபவாச நாட்களில் கர்த்தருக்காக நாம் காத்திருக்கணும். அவர் அருகில் இருக்கணுமா? அவர் கூட வரணும். அவர் நம்ம கூட வரணும், நாமும் அவர் கூட போகணும். ரைட்டா? நம்ம ஆராதிக்கும் போது கடவுள் என்ன பண்ணுறாரு? நாம் கடவுள்கிட்ட போகிறோம். நாம் ஜபம் பண்ணும்போது யார் வர்றது? நமக்கு கடவுள் நம்மளால வர்றாரு. நீ துதிக்கும் போது நீ கடவுள்கிட்ட வர்ற. கரெக்டா? நீ துதிக்கும் போது கடவுள்கிட்ட வர்ற. ஜபம் பண்ணும்போது யார் வர்றது? கடவுள் உன் கூட வர்றாரு. அதுதான் உபவாசம். உபவாசம் நீ தனியாக இருக்க முடியாது. ஜபம் பண்ணாமல் ஜெபித்து தான் உபவாசம் இருக்கணும். உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். அப்போ தான் கடவுள் நம்முடைய சத்தத்தை கேட்பார். நீ பேசுறது அவருக்கு கேட்கும், அவர் பேசுறது உனக்கு கேட்கும். இப்போ நீ கடவுளோட பேசணும்னா என்ன செய்யணும்? நீ சுத்தமாக இருக்கணும். நீ சுத்தமாக இருக்கணும்னா அவருக்கு பிடிக்காத காரியங்களை என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அதுக்கு தான் உபவாச நாள் 40 நாள் சொல்லுவார். 2 உபவாசம். ஒன்று வெளிப்படையான உபவாசம், இன்னொன்று உள்ளான உபவாசம். வெளிப்படையான உபவாசம் நல்ல ட்ரெஸ் வேணாம், புது ட்ரெஸ் வேணாம், கம்மல் நகை வேண்டாம், அப்புறம் தலையில் பூ வேண்டாம், அப்புறம் நல்ல துணி வேண்டாம், ஆடைகள் அலங்காரம் வேண்டாம். அப்புறம் பண்ணிக்க 40 நாளில் கடவுளுக்காக உன்னை ஒடுக்கு, உன்னை கண்ட்ரோல் பண்ணு, உன்னை கட்டுப்படுத்து.
தீமையான ஒரு கலட்டா நடக்கிற இடத்துக்கு போகாது, மகிழ்ச்சியான காரியங்களில் ஈடுபடாது, உங்கள் வீட்டில் நீ ஃபங்க்ஷன் வைக்காது. சிலர் பார்த்தீங்கன்னா இந்துக்களை நீங்கள் தெரியல, அந்த வீட்டில் இறந்துட்டாங்கன்னா ஒருத்தர், அவங்க ஒரு வருஷத்துக்கு என்ன கிடையாது, அவங்களுக்கு பண்டிகை கிடையாது. ஒரு வருஷத்துக்கு அந்த வீட்டில் என்ன செய்ய மாட்டாங்க, என்ன கொண்டாட மாட்டாங்க, பண்டிகை கொண்டாட மாட்டாங்கம்மா. பண்டிகைன்னா என்ன, நல்லா சாப்பிட்ணும். இப்போதான் ஒருத்தர் இறந்துட்டாங்க வீட்டில், அப்போ அந்த மாதிரி ஒரு திட்டத்தை வச்சுருக்கான். அந்த ஒரு வருஷத்துக்கு நம்ம கிறிஸ்துவ கூட சொல்ல, எங்களுக்கு கிறிஸ்துமஸ் இல்லைப்பா இந்த வருஷம், ஏன் எங்கள் வீட்டில் இது மாதிரி ஒருத்தர் இறந்துட்டாரு, ஆனால் துக்கம் சாப்பிட முடியாது. கரெக்டாக? அதுபோல் வெளிப்படையான ஒரு அவசரம் ஆதாரம். பிறகு 1 Pétரு 3:3 பாருங்கம்மா. 1 Pétru 3:3 பாருங்க. மயிரை பின்னே பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை தரித்து புறம்பான இதுக்கெல்லாம் என்ன அலங்கரிப்பு, புறம்பான அலங்கரிப்பு, வெளியே அலங்கரிப்பு உங்களுக்கு வேணாம். வேற என்ன அலங்காரம் வேணுமா, அழியாத அலங்கரிப்பான சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகி இருதயத்தில் மறைந்திருக்கிற இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது. ரைட்டா? இருதயத்தில் மறைஞ்சிருந்தான் சாந்த குணம். அதை நீ என்ன பண்ணா, உபவாசமாக இருந்தால் தான் அந்த சாந்த குணம் வெளியே வரும். நீ நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தா உனக்கு சாந்த குணம் வருமா, டக்குனு கோபம் தான் வரும் இல்லையாம்மா? நம்ம உன்னை கண்ட்ரோல் பண்ணோம். இந்த சிலர் சொல்லுவாங்க, ஆடுற மாட்ட ஆடிக்க இருக்கணும், பாடுற மாட்ட. அதே போல தான் உபவாசம் இருக்கிற நாட்களில் நம்ம என்ன செய்யணும், உபவாசம் இருக்கணும். இது வேணான்னு சொன்னால் அதை விட்டுடணும். அது நம்ம நன்மைக்காகுதான், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நல்ல 3 வேளை சாப்பிட்டா உபவாசம் இருக்க முடியாது. நம்ம கடவுள்கிட்ட வரமாட்டார். உள்ளான அலங்காரம் எது தெரியுமா, உள்ளான அலங்காரம் எது, இருதயத்தில் சுத்தமாகணுமா. இருதயத்தில் சுத்தமாகணும்னா இருதயத்தில் இருக்கிற பெருமையான காரியங்கள், கோபம், பொறாமை, இல்லை பொய் சொல்லுதல், திருடுதல், ஏமாற்றுதல், இல்லை எவ்வளோ செய்கிறோம். சில பிரச்சனைகளை நாமே உண்டு பண்ணுவோம், சில பிரச்சனைகளை நாமே காரணமாகிடுவோம். அப்படியெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. நம்மளால் ஒரு இடத்துல என்ன இருக்குண்ணா, நம்ம அங்கே போனோம்னா என்ன வரணும், சமாதானம் வரணும். நீ அங்கே ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா பரவாயில்ல, மரியா வந்துட்டாங்க, மரியா மாதிரியே இருக்காங்க இந்த அம்மா வந்துடும், இங்கே சமாதானம் வரும். ஒரு தெருவில் ஒரு அம்மா போகுது, நான் என்ன சொன்னேன், ஜனங்க மரியா போனாங்கப்பா, ஏசாமியுடைய அம்மா போகிறாங்கப்பா, அவங்க போனாலே எவ்வளோ அமைதியாக போகிறாங்க. அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்தாலும் நம்மளுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கிறது. இல்லை அப்படி வரணும்னா நம்ம உள்ளத்தில் இருக்கிற என்ன எதை எடுக்கணும், பொறாமை, இல்லை கோபம், எரிச்சல். உடனே எரிச்சல் ஆகாது, டக்குன்னு கோபம் வரும். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், ஸ்பீட் இருக்கிற மாதிரியே நம்ம என்ன செய்யணும், கண்ட்ரோல் பண்ணணும். ஓகேவா? பாருங்கள், இந்த 40 நாள் பெரிய வெள்ளிக்கிழமை வரைக்கும் தான் 40 நாள். இந்த 40 நாளில் நீங்கள் என்ன பண்ணால் கடவுளுக்காக விட்டு கொடுக்கணும். கடவுளுக்காக ஏதாவது நம்ம என்ன செய்ய உண்டி கொடுத்தோம் இல்லையா, உண்டி கொடுத்தா கடவுளுக்காக நான் மீன் சாப்பிட மாட்டேன், மட்டன் சாப்பிட மாட்டேன், சிக்கன் சாப்பிட மாட்டேன். ஒரு சிக்கன் 1 கிலோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை எடுத்தால் 200 ரூபாய். ஒருவேளை நீ 4 வாரம் எடுத்தால் 800 ரூபாய். அந்த 800 ரூபாய் எங்கே போட சொல்லி கொடுத்துருக்கேன் நான், உண்டியில் போடு. அதுக்கு என்ன பேர் சொன்ன, அந்த உண்டிக்கு அந்த காணிக்கைக்கு என்ன பேர் சொல்லி யாரோ சொன்னேன், சுய வெறுப்பு காணிக்கை. உன்னையே நீ வெறுக்கணும். இந்த 40 நாளில் நான் பெரிய ஆள் கிடையாது, நான் பெரிய பதவி இல்லை, எனக்கு பவர் இல்லை, நான் கடவுள்கிட்ட நான் ஒன்றுமே இல்லை, கடவுளுடைய பிள்ளையாக இருக்கிறேன். என்னை அச்சவங்க நான் என்ன பண்ணுவேன், இன்னொரு கணத்தை நான் திருப்பி காட்டுவேன், நான் மன்னிப்பேன், நான் யாரையும் கோபமாக பேச மாட்டேன். இந்த காரியங்களெல்லாம் நம்ம கடைபிடிக்கணும். சாப்பாட்டு விஷயத்தில் பூ வைக்கிறது, சாப்பாடு பூ வைக்கிற 1 முழம் பூ 50 ரூபாய். ஒரு நாளைக்கு 1 முழம் வச்சேன்னா ஒரு நாளைக்கு 10 நாளைக்கு நான் 500 ரூபாய், 1500 ரூபாய் அது பூ. இதெல்லாம் எடுத்து என்ன பண்ணுமா, பூ வைக்காது. ரைட்டா?
கடவுளுக்காக 2 விதமான உபவாசம் இருக்கணும். ஒன்று வெளிப்படையான உபவாசம், சாப்பாடு, அலங்காரம், மற்ற மகிழ்ச்சியான காரியங்கள். உள்ளான உபவாசம் நம்ம உலகத்தில் இருக்கிற கோபமான குணங்கள், தூய்மையான காரியங்கள், பொறாமை, எதிர்த்து பேசுதல், கீழ்ப்படியாமல் போதல், இந்த காரியங்களெல்லாம் விட்டு கொடுத்து இந்த 40 நாளில் நம்ம என்ன ஆகணுமா? பரிசுத்தமாகணும். என்ன ஆகணும்? பரிசுத்தமாகணும். ரைட்டா? கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.